ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனி நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை மேலாம் வாங்க இன்றைய இலவசங்களை பார்ப்போம். பெயர் மோகனப்பிரியா, வயது 42 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல யாதவர் தெலுங்கு சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம். இதில் கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எம்ஏ பிஎட் முடிச்சிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களுக்கு ஜாபு கிடச்சி ஒரு 2 வருஷம் தான் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ராமநாதபுரத்தை சார்ந்தவங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணமகன் வந்து ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்கணும். அதாவது ஒரு டிகிரியாவது முடிச்சிருக்கணும். நிரந்தரமான ஏதாவது ப்ரைவேட் கம்பெனிலையாக இருந்தாலும் ஓகே, இல்லை கவர்மெண்ட் ஜாபாக வரவங்களுக்கு வந்து முன்னுரிமை அளிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து திருமணமாகி குறுகிய காலத்துலேயே வந்து கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிருதாகவும், இவங்களுக்கு ஒரு பையன் மட்டும்தாங்க. ஸோ பையனை வந்து இவங்க வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வச்சுட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் யாருமே இல்லாத தனிமையில் இருக்கிறதுனால இவங்க இப்போ வருமானம் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க. இவங்களுடைய உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா ஒரு தம்பிங்க. எல்லோருக்கும் திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்கவுங்க செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ என்னையெல்லாம் யாரும் கண்டுக்கிறது இல்லைங்க. ஸோ அதனால் எனக்குன்னு ஒரு துணையை நான் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய மகனோட சம்மதத்தோட. ஸோ இந்த மணமகளை தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா கீர்த்தனா, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்களுடைய வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க டைல்ஸ் கடைக்கு வேலைக்கு போயிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மாதம் ஒரு 12,500 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலும் ஓகே, ஃபஸ்ட் மேரேஜாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பொள்ளாச்சியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு, அது ஓட்டு வீடு தாங்க இருக்குது. பெரிய வசதியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடனே பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 தம்பிங்க மட்டும்தாங்க. ஸோ தன்னையும் தன்னுடைய தம்பிகளையும் நல்லபடியாக பார்த்துக்கணும். ஏன்னா இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. இவங்களுக்கு வந்து 35 வயசில் தாங்க முதல் திருமணம் பண்ணாங்க. பட் கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாக சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முதல் கணவர் வந்து வேறொரு பெண்ணோட இவங்களை திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வேறொரு பெண்ணை பண்ணியிருந்தாவும் அதை இப்போ தான் இவங்களுக்கு தெரிஞ்சதுனால வேணான்னு விவாகரத்து பண்ணிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தனிமையில் வசிக்கிற இவங்களுக்கு இவங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இவங்களை மறுமணம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடியவர் நல்ல குணமானவராக இருக்கணும். ஓரளவு படித்த 10ஆவது படிச்சிருந்தா பரவாயில்லமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இல்லை டெய்லரிங் அந்த மாதிரி எந்த ஒரு வேலையில் இருக்கிறவராக இருந்தாலும் எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகளுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் எந்த கட்டணமும் செலுத்த தேவையில்லை.